நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருஷம் சித்திரை மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 19/4/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 2 நிமிடம். திதி இன்று மாலை 3 மணி வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் காலை 7 மணி 19 நிமிடம் வரை மூலம், பின்பு பூராடம். நாம யோகம் இன்று இரவு 9 மணி 20 நிமிடம் வரை சிவம், பின்பு சித்தம். கரணம் மாலை 3 மணி வரை வணிசை கரணம், பின்பு பத்திரை கரணம். இன்றைய தினம் அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இன்னைக்கு இருக்கு. நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12 மணி 30 நிமிடம் முதல் 1 மணி 30 நிமிடம் வரை. இரவு 9:30 10:30 வரை. வார சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 7 மணி 19 நிமிடம் வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய தினம் சஷ்டி. தேய்பிரை சஷ்டினாலே ஒரு விசேஷம்னு எல்லாருக்கும் தெரியும். குழந்தை பாகியம் இல்லாதவர்கள்லாம் இன்னைக்கு சஷ்டி விரதம் இருக்கலாம். இன்னைக்கு சனிக்கிழமையோடு இணைந்து கரிநாள் வருது. அந்த கரிநாள் தான் இன்னைக்கு மிக விசேஷம். நான் ஏற்கனவே கரிநாளை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன். ஏன் கரிநாள்ல நம்ம பெருமாளுக்கு கருவேப்பிலை சாதம் செய்யணும் அப்படின்னு சொன்னா பிரச்சனைகள் தீரும். அது என்னென்ன பிரச்சனைகள்னு பார்க்கலாம். ஏன்னா நிறைய சொல்லியிருக்கேன். இருந்தாலும் திரும்ப திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ஏன்னா நிறைய பேருக்கு கடன் தொல்லை அதிகமா இருக்கு. சரிங்களா? அவர்களுக்காக இந்த பதிவை மீண்டும் மீண்டும் சொல்றேன். இப்ப நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மேஷ லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியன். சூரியனோட இன்னைக்கு மாந்தி இணைந்து உட்கார்ந்துருக்கு. அதே போல ரிஷபத்தில் குரு பகவான், கடகத்தில் அங்காரக பகவான், கன்னியில் கேது பகவான், தனுசில் சந்திர பகவான், மீனத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், புத பகவான், திருக்கணிதப்படி சனி பகவான் அங்கதான் இருக்கான். இப்பொழுது நம்ம சனிக்கிழமையோட இணைந்து இந்த கரிநாள் வர்றது சிறப்பு. எதற்காக அப்படின்னா, நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் தீரவே தீராது. கடன் பிரச்சனை. அந்த கடன் பிரச்சனையெல்லாம் தீரணும்னா கரிநாள் வர அன்னைக்கு நம்ம கருவேப்பிலை சாதம் செய்து பெருமாள் கோயிலுக்கு சென்று 2 நெய் தீபம் ஏற்றி துளசி சாத்தி இந்த கருவேப்பிலை சாதத்தை நைவேத்தியம் பண்ணி எல்லோருக்கும் விநியோகம் செய்தால் தீராத பிரச்சனைகள் தீரும். அதனால சனிக்கிழமையோட இணைந்து வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால இன்னைக்கு யாரும் தவற விடாதீங்க. ரொம்பலாம் வேண்டாம். அதாவது கிலோ கணக்குல போட்டு செய்யணும்லாம் அவசியம் கிடையாது. ஒரு 1/4 கிலோ அரிசி போட்டு கூட செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனா பச்சரிசியில தான் செய்யணும். காரணம் என்னன்னா, நம்ம எந்த சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணாலும் நெய்வேத்தியத்துக்கு நம்ம ஒரு உணவு தயாரிக்கிறோம்னா அது பச்சரிசியில தான் செய்யணும். அதனால பச்சரிசி சாதம் கடையில நல்ல அரிசியா வாங்கிட்டு வடிச்சு அதுல கருவேப்பிலை சாதம் செஞ்சு கொண்டு போய் நீங்க நெய்வேத்தியம் பண்ணி எல்லோருக்கும் அங்க வரவங்களுக்கு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுங்க. உங்களுடைய பிரச்சனைகள் ஒவ்வொரு கரிநாள் வரும்போது செஞ்சுக்கிட்டே இருங்க. அது தீர்தா இல்லையான்னு நீங்களே பாருங்க. சரி, இன்னைக்கு நம்ம மே மாசம் வகுப்பு போடப்படும். முதல் வாரமே அது ஆரம்பிக்கப்படும். வரவங்க முதல்லயே நீங்க பதிவு பண்ணிடுங்க. இது ஜோதிட வகுப்பு தான். எல்லாரும் ஆன்லைன் கிளாஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆன்லைன் கிளாஸ்ல சேர விருப்பம் உள்ளவங்க ஃபோன் பண்ணி முதல்லயே சொல்லிடுங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அந்த லிங்க் நாங்க அனுப்ப முடியும். அதனால ஆன்லைன்ல கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க கத்துக்கலாம். மாதம் 1000 ரூபாய் தான், ரொம்பலாம் கிடையாது. இது 6 மாசம் கோர்ஸ். ஏன்னா இன்னும் கேட்டா இது 1 வருஷம் படிச்சாதான், இப்போ ஒண்ணுமே இல்லை, ஒரு 1வது படிக்கணும்னா கூட 1 வருஷம் படிக்கிறாங்க இல்லையா? அப்ப 6 மாசத்துல என்ன கத்துக்க முடியும்? சில பேர் 15 நாள் 30 நாள்லாம் வகுப்பு போடுறாங்க. அந்த 30 நாள்ல என்ன கத்துக்க முடியும்ன்றதே எனக்கே புரியல. பரவாயில்ல, அது அவங்கவுங்களுடைய விருப்பம். அதை நம்ம சொல்லக்கூடாது. இருந்தாலும் சொல்றேன், 6 மாதத்தில் முடிக்கணும்னு நினைக்கிறவங்க முடிச்சுக்கலாம். இல்ல நாங்க
எல்லாமே கத்துக்கிறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 1 வருஷம் வகுப்பு. சரிங்களா? சரி, இப்போ இன்னைக்கு நம்ம பசுமாட்டுக்கு ஏன் அகத்திக்கீரை கொடுக்கிறோம்? இந்த அகத்திக்கீரை கொடுக்கறதுனால நம்ம பசுவை பற்றி ஒரு சில உண்மைகளை தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு சனிக்கிழமை வேற இன்னைக்கு. அப்ப சனிக்கிழமை கரி நாள். அப்ப பெருமாள் கோயிலுக்கு சென்று இப்ப எல்லா பெருமாள் கோயில்லயும் தேரோட்டம் வேற நாளைக்கு இந்த சனிக்கிழமை நடக்க போகுது. பார்த்தீங்கன்னா பார்த்தசாரதி கோவில் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் தேரோட்டம் சிறப்பான ஒரு நாள். நிறைய ஜனம் வருவாங்க. அதனால செஞ்சு கொண்டு போய் எல்லாருக்கும் இந்த தேரோட்ட இதுல இந்த கருவேப்பிலை சாதத்தை கொடுக்கும்போது இன்னும் உங்களுக்கு பலன் அதிகமாக கிடைக்கும். இதை செய்து பாருங்கள். சரி, பசுவுக்கு ஏன் நம்ம அகத்திக்கீரை தரோம்? சரி, அகத்திக்கீரை தருவதால் என்ன பலன்னா, அறியாமல் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். அதாவது கொலை களவு செய்வதால் உண்டாகும் பிரம்மஹத்தி தோஷம், நீண்ட நாட்களா ரொம்ப நாளா திதி கொடுக்கல, திதி கர்மா இதெல்லாம் நம்ம செய்யாம சில பேர் இருக்காங்க இல்லைங்களா, அந்த பாவம் வந்து 16 அகத்திக்கீரை கட்டை பசுவுக்கு தருவதால் இந்த தோஷங்கள் அத்தனையும் நீங்கும். என்னென்ன தோஷங்கள்? பித்ரு தோஷம், பிரம்மஹத்தி தோஷம், திதி கொடுக்காம இருக்கிறது, கர்மா செய்யாம இருக்கிறது அத்தனையும் நீங்கும். பசுவை ஒரு முறை பிரதட்சணம் செய்தால் பூலோகம் முழுவதும் பிரதட்சணம் செய்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல பசுவை பூஜித்தால் பிரம்மா விஷ்ணு ருத்ரம் முதலான அனைத்து தெய்வங்களையும் பூஜித்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். பசு உண்பதற்கு புல் கொடுத்தாலும், பசுவின் கழுத்து பகுதியில் சொரிந்து கொடுத்தாலும் கோகுண்ட எனம் கொடிய பாவங்கள், கோகுண்ட எனம்னா கொடிய பாவங்கள் விலகுமா. அதே போல பசுக்கள் மேய்ந்து விட்டு வீடு திரும்பும் சந்தியா காலம் கோத்தூளி காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது நிறைய நான் சொல்லியிருக்கேன். கோத்தூளி காலம் அப்படின்னா லக்னம். அந்த நேரம் வந்து லக்னம் அப்படின்னு சொல்லப்படுகிறது, அழைக்கப்படுகிறது. இது மிக புண்ணியமான காலம். அப்ப பசு நடக்கும் போது எழும் புழுதியானது நம் உடலில் படுவது 8 வகை புண்ணிய ஸ்தானங்களில் ஒன்றாகும். நம்ம 8 நதிக்கரையில குளிக்கிறோம் இல்லையா, அந்த புண்ணிய ஸ்தானம் ஒன்றாகுமா. பசுவின் கால்பட்ட தூசியை தான் மாமன்னர்கள் பூசிக்கொண்டார்கள் அந்த காலத்தில். மா என்று பசு கத்தும் ஓசை அப்பகுதிக்கு மங்களத்தை தருமாம். அதே போல மனிதன், அதாவது பசு வசிக்கும் இடத்தில் அதன் அருகில் அமர்ந்து சொல்லும் மந்திர ஜபமோ தர்ம காரியங்களோ 100 மடங்கு பலனை தரும். மனிதன் கண்களுக்கு புலப்படாத மிருத்யு, யமன், யமதூதர்கள் பசுவின் கண்களுக்கு மட்டுமே வந்து தெரியுமா. இது நம்ம சொன்னதில்ல, அந்த காலத்திலே சொல்லி வைக்கப்பட்டது. ஒருவர் இறந்த பின் பூலோகத்திற்கு அழைத்து செல்லப்படும் ஜீவன் அசிபத்திர வனத்தில் வைதரணிய நதியை, அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது சொல்லக்கூடாதுதான், இருந்தாலும் சொல்ற, தெரிஞ்சுக்கோங்க. வைதரணிய நதியை அப்படின்னா மலம் சலம் சளி சுடு நீர் ஓடும் நதி. புரியுதுங்களா? மலம் சலம் சளி சுடு நீர் ஓடும் நதி. அதாவது வைதரணிய நதியை கடக்க இயலாமல் தவிக்கிறதாம். அப்ப பசு தானம் செய்பவர்களுக்கு இந்த துன்பம்லாம் இல்லையாம். அதனால்தான் பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பசு தானம் அடிக்கடி செய்வாங்க. அப்போ இந்த பசு தானம் செய்யும் போது அதன் வாளை பிடித்து கொண்டு வைதரணிய நதியை கடந்து விடலாம் என்று கருட புராணம் சொல்கிறது. பாருங்க, கருட புராணம் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம செய்யற பாவங்கள்லாம் என்னன்னா அதுக்கு உண்டான தண்டனைகள்லாம் என்ன அப்படின்ட்டு. சரிங்களா? அதனால இன்றைய காலத்தில், இன்றைய விஞ்ஞான காலம் இது, எத்தனை பாதிப்பு நிகழ்ந்தாலும் பசுக்கள் வசிக்கும் இடத்தில் மட்டும் எந்தவித பாதிப்பும் வராது. விஞ்ஞான ரீதியா நீங்க வேணா பாருங்க, மிருகங்களுக்கு தான் எந்த ஒரு பாதிப்பு பூமியில நடக்குதுன்னா மிருகங்களுக்கு தான் தெரியும் முதல்ல. பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் தான் முதல்ல அந்த அறிகுறியே தெரியும். ஒரு பூகம்பம் வருதுன்னா பறவைகளுக்கு தான் முதல்ல தெரியும், அடுத்தது மிருகங்களுக்கு தெரியும், ஜீவராசிகளுக்கு தெரியும். மனிதனுக்கு புலப்படாத சில ரகசியங்கள் அத்தனையும் இந்த ஜீவராசிகளுக்கு தெரியும். அதனால
இந்த விஞ்ஞானத்தால் எத்தனை பாதிப்பு நிகழ்ந்தாலும் பசு வசிக்கும் இடத்து, அதனாலதான் ஒரு கதையில கூட பெரிய ஒரு வெள்ளம் வந்து இந்த ஊரே அடிச்சுக்கிட்டு போக போகுதுன்னு தெரிஞ்சு ஜனங்களை எல்லாம் மாட்டு தொழுவத்தில் கொண்டு போய் நிக்க வச்சிருவார் கிருஷ்ண பரமாத்மா. அது நிறைய பெரிய கதை. அது நான் ஷார்ட்டா உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்றேன், வேற ஒண்ணும் கிடையாது. அதனால பசுக்களுக்கு முடிந்த அளவுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க, மஞ்சள் பழம் வாங்கி கொடுங்க. அதுவும் இன்னைக்கு சனிக்கிழமை, அதுவும் இல்லாம கரிநாள் வேற இன்னைக்கு. எல்லா கோவில்களிலும் தேரோட்டம், பெருமாள் கோவில் அத்தனை கோவில்களிலும் தேரோட்டம் நடக்கின்றது. இந்த தருணத்துல நீங்க இதை செஞ்சு கொண்டு போய் கொடுங்க பசுவுக்கு. வார வாரம் உங்களால சனிக்கிழமை கொடுக்க முடியலனாலும் ஏகாதசி வருகின்ற நாளில் இந்த அகத்திக்கீரை பசுமாட்டுக்கு வாங்கி கொடுத்தால் செய்த பாவங்கள் அத்தனையும் நீங்கும். சரிங்களா? இது பசுவை பத்தி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்த சொன்னேன். ஏன்னா எல்லாருக்கும் பசுவுக்கு இப்பெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. இருந்தாலும் சனிக்கிழமை ஏகாதசியில் செய்தால் இன்னும் சிறப்பு. இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சகோதரர்கள்லாம் ஆதரவாக இருப்பார்கள். புதிய துறை சார்ந்த தேடல்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு மனதில் அதிகரிக்கும். தந்தை வழியில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். அதே மாதிரி ஆன்மீக சார்ந்த பணிகள்லாம் ஆர்வம் அதிகரிக்க. வியாபாரத்துல இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே போல 4ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது நல்லதுதான். 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம். அதுவும் வீடு மனை இப்ப ஏதாவது வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா வாங்கலாம். அதற்கு உண்டான முயற்சி செய்யுங்க. முயற்சி செய்தால் நிச்சயமாக வாங்கக்கூடிய வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல வியாபாரத்துல மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. குடுக்கல் வாங்கல் விஷயத்துல நல்ல ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு பண வரவு ஆதாயம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்கள்லாம் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஆர்வம் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, மனசுல ஒரு விதமான குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. புதிய முயற்சியில செய்யும் போது ரொம்ப நிறைய யோசிச்சு அந்த செயல்பாட்டுல ஈடுபடுங்க. இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. வியாபாரத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தோன்றி மறையும். உத்தியோகத்துல கெடுபிடிகள்லாம் அதிகரிக்கும். கடன் சார்ந்த செயல்ல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. குடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை. தேவையற்ற விரயங்களால் நெருக்கடி ஏற்படும். பண விஷயத்துல நினைத்த செயல்கள் முடியறதுல அலைச்சல்கள்லாம் அதிகமா இருக்கும். இன்னைக்கு மௌனமா இருந்துருங்க, யார்கிட்டயும் எதுவும் பேசாதீங்க, சாந்தமா இருங்க. சந்திராசமும் ஒன்றும் பண்ணாது. அதிசய வடகு திசை, அதிசய 4ஆம் எண், அசு நிற நீல நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படுங்க. இன்னைக்கு ரோகிணி நட்சத்திரத்து தான் சந்திராசமா, அதனால கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். மிருகசீரிஷ நட்சத்திரக்கார அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, ரொம்ப நாளா உறவினர்கள்ல ஒரு சந்திப்பு புதுசா, அதாவது ரொம்ப நாள் வராம இருந்தவங்க இன்னைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு வீட்டிற்கு. அதனால ஒரு சந்தோஷமும் ஏற்படும். உங்க பற்றிய பலம் என்ன பலவீனம் என்ன அதை நீங்க புரிஞ்சுப்பீங்க. விலையுறந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. அதே போல வர்த்தகம் சார்ந்த சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். இன்னைக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவு குறையும். மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி விவசாய தொடர்பு, கால்நடை தொடர்பு, இது சார்ந்த பணிகள்ல ஆர்வம் அதிகரிக்கும். இன்றைய நாள் வரவு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதே சமயத்துல 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கு முக்கியமானது. ஏன்னா 2ல் செவ்வாய், 2ல் செவ்வாய் இருந்தா கோபம் அதிகமா வரும். ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். அதனால அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி இன்றைய நாள் வரவு நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய தெற்கு திசை, அதிசய 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு
புத்துணர்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். திருவாதிரை நட்சத்திரம் பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு விலகும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் எல்லா விதத்திலும் ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, ஒரு எந்த காரியத்தை பேசி முடிக்கணும்னா இன்னைக்கு சமயோஜிதமாக பேசி அந்த காரியத்தை முடிக்கக்கூடிய தன்மை உங்களிடம் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம்லாம் சாதகமாகும். உத்தியோகத்தில் சில சூட்சுமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். மனை மீதான கடன் உதவிகள்லாம் கிடைக்கும். வெளியூர் வர்த்தகத்தில் புதிய அனுபவம் ஏற்படும். மனசுல ஒரு தன்னம்பிக்கை மேலோங்கும். இன்னைக்கு சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்டு மனம் மகிழ்வீர்கள் இன்னைக்கு. அதே மாதிரி இன்றைய தினம் நல்ல ஒரு வரவுகள், இப்ப நீங்க எந்த வியாபாரம் பண்ணாலும் அதன் மூலம் வரவுகள் இன்னைக்கு அதிகரிக்கும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய வடகிழக்கு ஐந்தாமன் அச நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தம் இன்னைக்கு எந்த ஒரு ஒரு வியாபாரமாகட்டும், ஒரு கமிஷன் ஏஜென்ட் ஆகட்டும், அதுல ஒரு ஒப்பந்தம் செய்றீங்கன்னா அது சாதகமாக இன்னைக்கு அமையும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு மேம்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, எதிர்காலம் சார்ந்த சில முயற்சிகள் கைகூடும். ஆடம்பரம் சார்ந்த செலவுகளை இன்னைக்கு குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். அதே மாதிரி நண்பர்கள் வட்டாரம் உங்களுக்கு இன்னைக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். வாடிக்கையாளர் வியாபாரம் பண்றீங்கன்னா வர வாடிக்கையாளர்களிடத்தில் நிதானத்தை கடைபிடிங்க, கனிவோடு பேசுங்க. உத்தியோகத்தில் எதிர்பாராத பொறுப்புகள், அதனால ஒரு அலைச்சல்கள் இதெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். கணவன் மனைவியிடையே புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருக்கணும். அதே போல ஒரு புதிய ஒரு கனவு, இதை நம்ம செஞ்சா நல்லா இருக்கோன்றத ஒரு கற்பனை கனவு இன்னைக்கு நிறைய உங்க மனசுல ஏற்படும். இன்றைய நாள் சுபம் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். ஒரு சின்ன சின்ன காரியத்துல மட்டும் ரொம்ப கவனமா இருப்பது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயன் 8ஆம் நட்ச நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் அத்தனையும் கைகூடும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கனிவு தேவை. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கனிவு பிறக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய கனவுகள் இன்னைக்கு நிஜமாகின்ற ஒரு தருணமும் இன்னைக்கு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. அதே மாதிரி உறவுகள் வழியில கொஞ்சம் அனுசரிச்சு செல்லுங்க. செலவுகள் கூடும். உறவுகளால் இன்னைக்கு நிறைய செலவுகள் ஏற்படும். கல்வியில ஏற்ற இறக்கமான சூழல்லாம் அமையும். எதிர்பாராத சில வரவுகள் ஏற்பட்டாலும் அதற்கு தகுந்தாற்போல் செலவும் இன்னைக்கு இருக்கும். உற்பத்தி துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். எந்த ஒரு செயல்பாட்டிலும் சிக்கனமா செயல்படுங்க. அதுவும் பண விஷயத்துல ரொம்ப சிக்கனமா இன்னைக்கு இருங்க. கூட்டு தொழில சாதகமான வாய்ப்புகள்லாம் அமையும். இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாக இருந்தாலும் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதுவும் தாயின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது மிகவும் அவசியம். அதிசய வடக்கு திசை அதிசயன் 4ஆம் நட்ச நிற வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். அசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு நலம் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். தனவரவு, எதிர்பாராத தனவரவு இன்னைக்கு இருக்கும். எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை இன்னைக்கு எடுப்பீங்க. சகோதரர்களிடம் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். சிறுதூர பயணம் குறித்த சிந்தனைகள்லாம் உங்களுக்கு மனதில் அதிகரிக்கும். அதே போல இந்த டூரிஸ்ட் வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்றவங்கலாம் இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருங்க. சில விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கும். வண்டி வாகனத்தால் செலவுகள்லாம் ஏற்படும். அதே போல பெரியோர்களிடம் எந்த ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா, பெரியோர்களிடம் வீட்டுல தாய் தந்தை தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு முடிவெடுங்க, சிறப்பா இருக்கும். மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. வியாபாரத்தில் திட்டமிட்டு செயல்படுங்கள், ரொம்ப நல்லது. இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசயன் 1ஆம் நட்ச நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் விரயங்கள் ஏற்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் திட்டமிட்டு செயல்படுத்துங்க.
இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, புதிய ஆடை ஆபரண சேர்க்கை இன்னைக்கு ஏற்படும். சுபகாரியங்கள்லாம் அனுகூலமாக முடியும். அதே மாதிரி குலதெய்வ வழிபாட்டை செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த உதவிகரெல்லாம் கிடைக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல சந்தோஷமான செய்திகள்லாம் கிடைக்கும். வியாபாரம் பண்றீங்க, இந்த வெளியூருக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்க அவங்களுக்குலாம் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி எல்லாம் கிடைக்கும். தனவரவு குறித்தான சிந்தனைகள் மேம்படும். பிள்ளைகள் விருப்பத்தை எல்லாம் இன்னைக்கு நீங்க பூர்த்தி செய்து வைப்பீர்கள். உறவினர்கள் வழியில ஆதரவான சூழல்லாம் ஏற்படும். இன்றைய நாள் எதை செய்தாலும் அன்போடு நிதானத்தோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசையின் 8ஆம் நட்ச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இன்னைக்கு அமையும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பொருளாதாரம் தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். மனதில் இனம் புரியாத சில கவலைகள்லாம் தோன்றி மறையும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லுங்கள். பலம் மற்றும் பலவீனங்களை நீங்களே புரிந்துக்குங்க. நம்மளுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அதை புரிந்து நடந்து கொண்டால் இன்றைய நாள் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பல வேலைகளை பார்க்க வேண்டிய சூழல்லாம் ஏற்படும். அதே மாதிரி பங்கு வர்த்தகம் செய்கிறவர்கள், உங்களுடைய பங்குதாரர் எப்படிப்பட்டவர், அவருடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படும். அதன்படி நடந்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் சுகமான ஒரு நாளாகும், சுகம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் செலவும் ஏற்படும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, திசையின் 7ஆம் நட்ச நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். பூராடம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் இன்னைக்கு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தந்தை வழி சொந்த பந்தங்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, புரிந்து நடந்துக்கங்க, சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் நடக்கின்ற ஒரு தருணமும் இருக்கு. நன்மைனா சுக்கிரன் ராகுவோடு இணைந்து உட்கார்ந்துருக்கு. அப்போ ராகுவோடு இணைந்து உட்கார்ந்து 3ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது தன லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு. அதே மாதிரி இந்த வழக்கு விஷயத்துல இன்னைக்கு நிறைய புரிந்து அதன்படி இந்த வழக்கு விஷயத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். இரவு நேர பணி செய்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். பயணம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். தன வரவுகள்ல இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் விலகும். அதே போல குடும்பத்தாரின் எண்ணங்களை புரிந்து கொண்டு நடந்து கொள்வீர்கள். விலையுயர்ந்த பொருட்கள் மீது மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். இப்போ லேப்டாப் எடுத்துட்டு போறீங்க, அதே போல இந்த இந்த வாட்ச் எல்லாம் கட்டிட்டு போவாங்க, வாட்ஸ்அப் வாட்சு, அந்த மாதிரி எல்லாம் விலையுயர்ந்த பொருட்கள் கொண்டு போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. விலையுயர்ந்த செல்போனு இதெல்லாம் கொண்டு போறீங்கன்னா நல்லா ஒரு பேக்ல வச்சு அதை உங்களுடைய அணைச்சி வச்சுக்கோங்க. சில பேர் பஸ்ல போவாங்க, பஸ்ல எல்லாம் போகும்போது ரொம்ப கவனமா எடுத்துட்டு போகணும். அதனால இன்றைய தினம் விலையுயர்ந்த பொருட்கள் மீது ரொம்ப கவனமா வைங்க. எல்லா விதத்திலையும் சொல்றேன், ஆபரணத்தை கூட சொல்றேன், சரிங்களா? இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய வடமேற்கு திசை, அதிசயன் 9ஆம் நட்ச நிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர் புரிதல்லாம் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பூர்வீக சொத்துக்களால் லாபங்கள் அதிகரிக்க, வெளியூர் பயணம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்க, வியாபாரம் தொடர்பான வேலையில உயர்வு ஏற்படுகின்ற ஒரு நாள். சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீங்க. உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த சோர்வுகள்லாம் குறையும். சகோதரர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். இன்றைய தினம் உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். இன்றைய நாள் லாபங்களும் நன்றாக இருக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் வெற்றியும் கிடைக்கும். இன்றைய நாள் யாரிடம் நீங்க உதவி கேட்டாலும் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும்.
அதிசய வடக்கு திசை அதிசயின் 4ஆம் எண் அசு நிறம் இளநீல நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் இன்னைக்கு ஆர்வத்தோடு எதையும் செய்வீர்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல உயர்வு நிறைந்த ஒரு நாள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோரும் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். நீங்க வேலை செய்யற இடமாகட்டும், குடும்பமாகட்டும், இன்னைக்கு ஆதரவாக செயல்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஞாபக சக்தியை நிறைய நீங்க பெருக்கிக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். தந்தையால கொஞ்சம் மனக்கவலைகள், பூர்வீக சொத்தால கொஞ்சம் மனக்கவலைகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். அதே மாதிரி தொழில் ரீதியான எண்ணங்கள்லாம் சாதகமாக இருக்கும். உங்களுக்கு எதிராக இருந்து செயல்பட்டவர்கள் எல்லாம் இன்னைக்கு விலகி செல்லக்கூடிய ஒரு தருணம். ஆன்மீக சார்ந்த காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். சகோதரர்களின் மூலம் மகிழ்ச்சியான சூழல்லாம் அமையும். எதிர்காலம் சார்ந்த சில முக்கிய முடிவுகளை இன்னைக்கு எடுக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இன்னைக்கு இருக்கும். நீங்க செய்கின்ற முயற்சிகள்ல நல்ல அனுபவத்தை கொடுக்கின்ற ஒரு நாளாகும். இன்னைக்கு நம்பிக்கை, தன்னம்பிக்கையான ஒரு நாளாகும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் சாதகமாக அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.